இல்ல ஆனா காங்கிரஸ் வெறும் அரசியலுக்காக பண்றாங்களா? இல்லையா இல்ல ஒரு செட்டுக்கு உண்மையிலே விஜய் கூட போணுன்ற ஒரு விருப்பம் இருக்குதா? ஏங்க இப்போ ஒரு கும்பலா ஒரு 20 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போய் விஜய் தலைமையில சேர்ந்தா யார் வேணாம்னு போறாங்க? விஜய் ஃபர்ஸ்ட்டு நீங்கலாம் விஜய் விஜய் நீங்க அவர் கதவே திறந்து பேச மாட்டேன்றாரே. அவர் வெறும் மேல இருக்கவங்க கூட தானே பேசிட்டு இருக்காரு. அதாவதுங்க ஒரு நிலையற்ற தன்மையில் இருக்கிறார் அவர் விஜய் அவர்கள். அவர் எதனா ஒரு உத்தரவாதம் குடுக்குறாரு, கொள்றாருன்னா ஏதோ ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்புறம் நன்றி கூட சொல்ல மாட்டேன்றாரு. இவரை நம்பி கண்ணெதிர்ல பார்த்தோம் அதிமுகல வந்து இவரால வந்து ஒரு 20 நாள் 30 நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு. அதிமுகக்கு 20 நாள் 30 நாள் தண்டமா போச்சு. விஜய்னே பேசி அந்த எழுச்சி பயணம் அழகா போயிட்டு இருந்தது பச்சை கலர் பஸ்ஸில். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கூட்டம் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்தாங்க. இவர் போனார், கரூரில் சம்பவம் வந்தது, அதிமுகவோட கிராஃபை தேவையில்லாமல் இது பண்ண. இப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் எதிர்க்க போகிறாங்க. அதுக்கு தான் அவங்களும் வெயிட்டிங். ஃபஸ்ட்டு பூத்துக்கு வாங்க, ஃபஸ்ட்டு தொகுதியை சொல்லுங்கள்.